வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். கான் அப்துல் கஃபார் கான் பிறந்தது அன்றைக்கு இந்தியாவில் தான் என்றாலும் இன்றைக்கு அது பாகிஸ்தானில் இருக்கிற பகுதி. காந்தியாரோடு சேர்ந்து போராடியதாலும் நவகாடி பயணத்தின் போது காலில் செருப்பு கூட அணியாமல் காந்தியாரோடு சேர்ந்து நடந்த காரணத்தாலும் அவருக்கு எல்லை காந்தி என்று இன்னொரு பெயரும் உண்டு. 7 அடி உயரம் உடைய நெடிய உருவத்துக்கு சொந்தக்காரரான அவர் 98 வயது வரை வாழ்ந்தார். என்ன துயரம் என்றால் 98 ஆண்டுகளில் 35 ஆண்டுகள் அவர் சிறையில் தான் கழித்தார். பிரித்தானிய அரசு இருந்தபோதும் சிறையில் இருந்தார். இந்தியா பாகிஸ்தான் என 2 நாடுகள் விடுதலை பெற்ற பிறகும் பாகிஸ்தானில் அவர் சிறையில் இருந்தார். அவருடைய தாய்மொழி பாஷ்டோ என்பது. அது எழுத்து வழக்கில் கூட கூடுதலாக இல்லை. அந்த தாய்மொழியாக கொண்டவர்கள் கூட பலர் அதனை அறியாமலேயே இருந்தார்கள். ஒரு முறை மன்னர் அமானுல்லாவோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிற போது, மன்னரே, உங்களுக்கு எத்தனை மொழிகள் தெரியும் என்று கேட்டார். அவர் 7 மொழிகள் தெரியும், ஆனால் தாய்மொழியான பாஷ்டோ தெரியாது என்று சொன்னபோது, தாய்மொழி அறியாதவர்கள் எத்தனை மொழிகளை அறிந்திருந்தாலும் பயனில்லை என்று அழுத்தமாக எடுத்துச் சொன்னவர் கான் அப்துல் கஃபார் கான்.